சட்டம் தன் கடமையை செய்யும் எளியவர்களுக்கு மட்டும், வலியவர்களுக்கு வளைந்து கொடுக்கும். இந்த இன்சிடென்ட் வந்து நேற்று ஒரு கிராமத்துல மஞ்சு விரட்டு நடக்கிற இடத்துல ஒருத்தர் கடை போட்டிருக்காரு. அவரு இப்படி தூக்கி போட்டு எரிஞ்சிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல அவருக்கு அப்படி அது வைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லாம இருந்தாலும் இங்க வைக்கக்கூடாது, வேற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்னு தான் சொல்லணும். அவங்க அதுக்கு தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தருடைய பொருளை எட்டி உதைக்கிறதுக்கோ தூக்கி போடுறதுக்கோ அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸ்டில் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஒரு புக்ல படித்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. In other countries, people will feel safe when they see police around. But in India, people will feel nervous instead of feeling safe when they see police around. ஒரு போலீஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பான ஃபீல் தானே வரணும். பட் நம்ம கண்ட்ரியில ஒரு போலீஸை பார்க்கும்போது பீப்புள் ஆர் கெட்டிங் நர்வஸ். தட் இஸ் பிகாஸ் இந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அதிகாரிகளால தான். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏழை பழங்க முடியாதவங்க எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஏகத்தாளமா தெரியுது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. தட் இஸ் த ரீசன் பீப்புள் ஆர் ஃபீலிங் நர்வஸ் when they see the police. இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.